25 காலி பணியிடங்களுக்கான குரூப் 1 முதல்நிலை தேர்வை 1,00,000க்கும் அதிகமான பட்டதாரிகள் எழுதினர். தமிழக அரசு துறையில் தற்போது காலியாக உள்ள 7 துணை கலெக்டர், 7 காவல் துணை கண்காணிப்பாளர், வணிக வரித்துறை உதவி ஆணையாளர், மாவட்ட பதிவாளர், மாவட்ட வேலைவாய்ப்பு அதிகாரி உட்பட 25 பணியிடங்களை நிரப்புவதற்கான தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 முதல்நிலை தேர்வு சனிக்கிழமையன்று நடந்தது. இந்த முதல்நிலை தேர்வை எழுதுவதற்காக 1,30,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் 33 மையங்களில் இந்த தேர்வு நடைபெற்றது. சென்னை எழும்பூரில் நடைபெற்ற தேர்வை TNPSC தலைவர் நடராஜ் பார்வையிட்டார். 25 காலி பணியிடங்களுக்கு இந்த தேர்வு நடைபெற்றாலும் தற்போது தமிழக காவல்துறையில் 30 துணை கண்காணிப்பாளர்களுக்கான பதவி காலியாக உள்ளது என்று அரசு அறிவித்துள்ளது. எனவே இந்த தேர்வின் மூலம் மொத்தம் 55 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான வாய்ப்புள்ளது என்று நடராஜ் தெரிவித்தார். மொத்தம் காலி பணியிடங்கள் 25. அதில் 7 டெப்டி கலெக்டருக்கான பதவி, 4 டெப்டி சூப்பரண்டுக்கான பதவி. ஆனால் இந்த காலி பணியிடங்கள் அதிகமாகுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு மாலை இல்லாட்டா நாளைக்கு இதற்கான ஒரு கீ, ஆன்சர் கீ, அதை நாங்கள் இணையதளத்தில் போடுவோம். இதற்கான அடுத்த கட்ட தேர்வு மே மாதம் நடைபெறும். அது எழுத்துமூல தேர்வு. அதற்கு பிறகு நேர்காணல். இன்னும் ஒரு 5-6 மாதங்களுக்குள்ள இந்த கம்ப்ளீட் ப்ராசஸை முடிக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யப்படும். இதில் இன்னும் இப்போ டிஒய்எஸ்பிக்கு இன்னும் ஒரு 30 இடங்கள் அதிகமாவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற குரூப் 2 மறுதேர்விற்கான தேர்ச்சி முடிவு வெள்ளிக்கிழமையன்று மாலை வெளியிடப்பட்டது. இதில் நேர்முகத் தேர்வின் மூலம் நிரப்பப்படவுள்ள பணியிடங்களுக்கான கலந்தாய்வு வரும் வெள்ளிக்கிழமையன்று நடைபெறவுள்ளது. இந்த நேர்முகத் தேர்விற்கு 2,700 பேர் அழைக்கப்பட இருப்பதாக நடராஜ் தெரிவித்தார்.